ஒரு 6 years முன்னாடி we don't have studio and all. அப்போலாம் ஸ்டுடியோ இல்லை, அவன் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிவோலாம் இல்லை, எதுவுமே கிடையாது, சிங்கிள் ஸோ சிங்கிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் நான் சும்மா ஒரு செட்டப் வச்சுருக்கும் போது கேம் ஒரு பைக் எடுத்துட்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் N4ன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அது. அப்போ பார்த்துட்டு ஓகே பண்ணலாம் சொன்ன பண்ணலாமே கண்டிப்பா. 6 வருஷம் முன்னாடி நாங்கள் என்ன நினச்சோம், ஓகே படம் ரிலீஸ் ஆகிடும் அடுத்த வருஷம் அப்படின்னு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கிளம்பி போனாங்க. கிளம்பி போயிட்டு ஒரே ஒரு லேந்தர் லைட் வச்சு ஒரு ட்ரைலர் எடுத்துட்டு வந்தாங்க. நான் நம்ப மாட்டேன், இப்போ ஜெகன் சொல்லிட்டே இருப்பேன், ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ, ஒரு லேந்தர் லைட் வச்சு படம் ஃபுல்லாக பண்ணலாம், வெறும் நேச்சுரல் லைட்டிங் வச்சு. நான் கொண்டு வந்தான். ஸோ கொண்டு வந்ததுக்கு மியூசிக் பண்ணோம். மியூசிக் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன்ஸ்க்குலாம் பிடிச்சிச்சு, இப்போ ட்ரைலராகவே பிடிச்சின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணி சேம் எல்லா ஃபிலிம் மேக்கர் ஸ்கூலுக்கு இருக்க ஸ்ட்ரகிள் தான். அதுக்கப்புறம் கோவிடு, பட்ஜெட் கிடைக்கல, பட்ஜெட் கிடைச்சா இந்த ஹீரோ வேணான்னு சொல்லுவாங்க, அந்த ஹீரோ வேணும், இந்த ஹீரோ வேணாம், காஸ்டிங்ல நிறையா அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து பசங்கள்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, எல்லாரையும் மூட்டை கட்டுங்க, நம்மளே படம் பண்றோம். சூப்பர். ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா நாங்க தீர்க்கதரிசி மற்ற படம்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம், மேன் ஒரு படம் வருது மேன், அது உங்களுக்கு பயங்கர சேலஞ்சா இருக்கும். நான் தெரியாது, அப்போ எனக்கு தெரியாது இது பயங்கர சேலஞ்சா இருக்கு, படம் வருதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, பசங்க எல்லாம் பண்றாங்க, அதை நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும், நீ வேணா பாருன்னா. அவங்க அப்பங்களுக்கு மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோன்னா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் அப்புறமா பார்ப்போம், அதுக்கு முன்னாடி சொல்லாத அப்படி. அப்புறம் வந்துருச்சு, நான் தான் சொன்னல படம் வந்துருச்சுன்னு. ஓகே சரி படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லைக் ஒரு சில ஐடியாஸ்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. சரி இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்கோரில் அந்த எதெல்லாம் எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்த ஐடியாலாம் இருந்ததோ அதெல்லாம் என் ஸ்கோர் முடிச்சுட்டு அந்த ஃபைனல் வெர்ஷன் முன்னாடி வெர்ஷன் பார்க்கும்போது அந்த ஸ்கோர்லாம் எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கும். டேரக்டர் அவங்களுக்குலாம் பிடிச்சது, எங்கள் 2 பேரும் சுத்தமாக பிடிக்கும்.